நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாவு எண்ணெய் முந்திரி பருப்பு கூட எழுதிக்கோ. அப்படியே நம்ம கடையில் கிஸ்மிஸ் கூட இல்லைல்ல, அதை எழுதிக்கோ. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு அத்தை கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். சோட்டு, ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் நீ நிறைய சினிமா படம்லாம் பார்த்திருக்கல? அடா அண்ணா, என்ன கேள்வி கேக்குறீங்க? நான் சினிமா பார்த்த மாதிரி யாருமே சினிமா பார்த்திருக்க மாட்டாங்க தெரியுமா? சரி, அப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். சரி, ஒன்றும் இல்லை, விடு. சூர்யாண்ணா, எப்பவுமே அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாம ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அதை நம்ம சொல்லாம இருந்துட்டோம்னா அது மனசுல ரொம்ப பாரமாவே இருக்குமா. அது தொண்டையிலேயே மாட்டிக்கிட்டு விக்கல் வர ஆரம்பிச்சிடுமா. அதனால நீங்க கேட்க வந்ததை கேட்டுருங்கண்ணா. சரி சோட்டு, முதல்ல நீ இது சொல்லு. இந்த சினிமா படத்துல ஹீரோயின் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சா அதுக்கு பதிலுக்கு அந்த ஹீரோ என்ன பண்ணணும்னு சொல்லு. ஹீரோயினை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன செய்வார் ஹீரோ? சூர்யாண்ணா, ஒரு படத்துல இதே மாதிரி ஒரு சீன் வந்துச்சு. ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயின் வருவாங்களா. அவங்களால அந்த வீட்டுல எல்லாருக்குமே சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் அது அது வந்து ஹீரோயின் கிட்ட தான் சொல்வாரு. என்ன சொன்னாருன்னா, அந்த ஹீரோயின் கிட்ட ஏதோ சொன்னாருன்னா அதை கேட்ட உடனே அந்த ஹீரோயின் வாயில துப்பட்டா வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் வெளியே கூட போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பலூனை கூட பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இப்படி உட்கார்ந்துக்கிட்டாரு, ஹீரோயினோட கைய இப்படி புடிச்சுக்கிட்டாரு. டேய், அதெல்லாம் சரிடா. அதுக்காக எதுக்கு ஹீரோ தரையில உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு? ஹீரோயின் அவ்வளவு குள்ளமா வந்தாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சரி, விடுச்சோட்டும். புரியாத தெரியாத விஷயங்களை பத்தி பேசவே கூடாது. அதே மாதிரி நாமளும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். அதே மாதிரி படத்துல காட்டுறதெல்லாம் வாழ்க்கையில நடக்காதுடா. ஏன்னா வாழ்க்கை வேற, படம் வேற. சூர்யாண்ணா, சூப்பரான இன்னொரு யோசனை என்கிட்ட இருக்கு. இப்ப நீங்க மார்க்கெட்டுக்கு தானே போறீங்க. அப்போ அன்னைக்கு பிடிச்ச ஏதாவது பொருளை நீங்க வாங்கிட்டு வாங்க. அதாவது நெயில் பாலிஷ், பவுடரு, ஜிமிக்கி, அப்புறம் பர்ஃபியூம், இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வாங்கண்ணா. இது நல்ல யோசனை தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. உங்க அன்னைக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிக்கும்னு உனக்காவது தெரியுமாடா? என்ன அன்னைக்கு என்ன பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாதாண்ணா? அட, என்ன கொடுமை இது சூர்யாண்ணா. சரி, பரவாயில்ல, விடுங்க. அன்னைக்கிட்ட போய் நீங்களே என்ன பிடிக்கும்னு கேளுங்க. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சந்தியா, அது ஒரு உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்டு போலாம் தான் வந்தேன். நான் இப்போ கடைக்கு தேவையான பொருளை வாங்க தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்துடுவேன்ல. ஆம், சுண்ணாம்பு டப்பா 2 வாங்கிக்கோங்க. சுண்ணாம்பு டப்பாவா?
உங்களுக்கு எதுக்கு சுண்ணாம்பு? எனக்கு இல்லைங்க, மாமா கிட்ட இருந்த சுண்ணாம்பு டப்பா தீந்துருச்சு. காலையில இருந்து பாவம் அவர் சொல்லிட்டே இருக்காரு. காலையில இருந்து பாவம் அவருக்கு யாருமே வாங்கி தரல. அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க மார்க்கெட்டுக்கு தானே போறீங்க, அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. சாரி. அது சரி சந்தியா, வேற ஏதாவது உங்களுக்கு பூ வேணும். பூவா? என்ன பூ வேணும்? காலிஃப்ளவர் பூங்க. என்னமா புரியல? சமைக்கிறதுக்கு. காலிஃப்ளவரா? அது எதுக்கு சந்தியா உங்களுக்கு? அது வந்து மோகன் காலையிலே காலிஃப்ளவர் பரோட்டா கேட்டாரு. அத்தை கிட்ட செஞ்சு வைக்க சொன்னாரு. ஓ, அதனால மார்க்கெட்டுக்கு போறீங்கல்ல, கையோட அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் சந்தியா. அதை புரிஞ்சுக்காம எதேதோ கேட்டா எப்படி? இதுக்கு மேல எனக்கும் எப்படி கேட்கறதுன்னு தெரியல. என்னாச்சுங்க? எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? நானா? இல்ல இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆம், நான் தான் என்ன வேணும்னு சொன்னனே, காலிஃப்ளவர் வேணும்னு. அதான் சொல்லிட்டீங்களே, நான் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். காலிஃப்ளவர் பூ, அப்புறம் சுண்ணாம்பு. சுத்தம். மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. இந்த ஊர்காவை கொண்டு போய் கொஞ்ச நேரம் வெயில வைக்கணும். நல்லா கவனமா பாத்துக்க. நடக்கும்போது யாராவது தட்டி விட்டுற போறாங்க. இந்த வீட்ல யாரும் தரைய பார்த்து நடக்கிறதே கிடையாது. எல்லாரோட கண்ணும் வானத்துல தான் இருக்கு. அத்தை, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் என் உயிரையே கொடுப்பேன். நான் வேணும்னா இங்கே இது முன்னாடியே உட்காந்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம் அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போ, போய் உன்கிட்ட சொன்ன வேலையை செய். இது மேலேயே ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிங்க அத்தை. எத்தனை வேலையை செய்யறது ஒரு மனுஷி. என்ன அண்ணி, சூர்யாயா எங்கன்னு தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல கஸ்தூரி, அத்தை எங்க இருக்காங்க? அண்ணி, அம்மா வந்து ஸ்டோர் ரூம்க்கு போய் ஊர்கா பாட்டில் கொண்டு வரன்னு போயிருக்காங்க. ஏன், அவங்க கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன? முக்கியமா கொஞ்சம் பேசணும். நான் போய் ஸ்டோர் ரூம்ல பாத்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, அங்கே நில்லு சந்தியா. இது மிளகா பொடி. கண்ணுல பட்டுடுச்சுன்னா அப்புறம் நாள் முழுக்க எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா அத்தை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்ல வேண்டியதை அங்கே இருந்தே சொல்லு. கடவுள் புண்ணியத்துல எனக்கு காது நல்லாவே கேட்கும். இன்னும் நான் செவிடாகல. அத்தை, எங்க அப்பா எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவாரு. நீங்களும் எப்பவும் அப்படியே நடந்துதான் நானும் பார்த்திருக்கேன். அத்தை, உங்க மேல எனக்கு முழு மரியாதை இருக்கு. ஆனா அத்தை, ஒரு சில நேரங்கள்ல நாம தர்ம சங்கடமான சூழ்நிலையில மாட்டிக்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில
அவங்களால உண்மையை சொல்ல முடியாது. அதே நேரம் அவங்களால போய் கூட சொல்ல முடியாது. அத்தை, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது மிகப்பெரிய உண்மை அத்தை. அத கேட்டதுக்கு அப்புறம் என் மேல உங்களுக்கு முழுச நம்பிக்கை போயிடலாம். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நீங்க மன்னிச்சு ஏத்துப்பீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு அத்தை, இந்த உண்மை நான் உங்ககிட்ட நிச்சயமா சொல்லி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத்தை, உங்ககிட்ட என்ன பத்தி சொன்ன எல்லா விஷயங்களுமே அது வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் ஐயோ, ஊர்கா ஜாடியை யாரோ உடைச்சிட்டாங்க. அட கடவுளே! மீனாட்சி எங்க போய் தொலைஞ்ச? சொல்லுங்க அத்தை. இங்க இருக்கிற ஊர்கா ஜாடி எப்படி உடைஞ்சது? அங்க இருக்கிற நான் அதை பார்த்துட்டேன். ஆனா இங்க இருக்கிற நீ மட்டும் இதை கவனிக்கல. உன்னை நம்பித்தானே இந்த ஊர்கா ஜாடியை நான் இங்க வச்சுட்டு போனேன். இந்த நேரத்துல உள்ள என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? ஒரு 10 நிமிஷம் இங்க இருந்து உன்னால இதை பாத்துக்க முடியலையா? அது அத்தை, உள்ள இருக்கிற பாலெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு போனேன். ஆனா அதுக்குள்ள இங்க இருந்து ஊறுகாய் ஜாடி உடைஞ்சிருச்சு. ஆமா, கதவை இப்படி திறந்து வச்சது யாரு? அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் கதவை சாத்தி விட்டேன். திறந்தது யாருன்னு தெரியல. என்னாச்சுங்கம்மா? கதவை இப்படி திறந்து வச்சது யாரு? பூனை உள்ள வந்து என்ன வேலை செஞ்சு வச்சிருக்குதுன்னு பாரு. எனக்கு தெரியலம்மா, நான் உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருந்தேன். கஸ்தூரி, போய் சுட சுட டீ போட்டு எடுத்துருவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு டீ குடிக்க போறேன். அது வந்து நம்ம பக்கத்து வீட்டுல மகேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க எங்கேயோ ஊருக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டு வாசல்ல இருந்து பேப்பரை கொண்டு வந்துட்டேன். இந்த கதவை திறந்து வச்சுட்டு போனது நீங்க தானா? உங்களாலதான் இந்த ஊர்கா ஜாடி இப்படி உடைஞ்சிருக்கு. ஊர்காய் ஜாடி உடைஞ்சிருச்சா? உனக்கும் எனக்கும் ஆகாதுன்னு ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ எடுத்து வச்சிருக்க ஊறுகாய் ஜாடியை நான் எதுக்கு உடைக்க போறேன் சொல்லு. ஊறுகாய் பாட்டில் உடைஞ்சிருச்சுன்னா தயிர் சாதத்தை எப்படி சாப்பிடுறது? எப்பவுமே உங்களாலதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அடுத்து அவங்க வீட்டு முன்னால கிடக்கிற பேப்பர் எடுக்கிறதுக்காக உங்க வீட்டு கதவை இப்படி திறந்து போட்டுட்டு போயிருக்கீங்க. நீங்க செஞ்ச தப்பாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அதனாலதான் 100 ரூபாய் கொடுத்து வாங்கின ஜாடி உடைஞ்சிருச்சு. அதோட 500 ரூபாய் செலவு பண்ண ஊறுகாவும் போயிடுச்சு. பேப்பர் நீங்களே இப்ப அனுப்புவீங்க. உங்களுக்கு இது கூட ஞாபகம் இருந்திருக்காது. இன்னைக்குதான் என்னோட மாமியாரோட இறந்த நாள். இன்னைக்கு அவங்களுக்கு திதிங்க. அவங்க உங்க அம்மா. பெத்த தாயோட திவசம் என்னைக்குன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? அவங்க ஆத்மா நிச்சயம் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும். புள்ளைக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இல்லையே, உங்களுக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே. கோயிலுக்கு போய் தாய் பேர்ல ஒரு பூஜை செய்யணும்னு கூட இல்லையே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கையில இன்னும் இந்த பேப்பரை வச்சுட்டு நிக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். முதல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். போயிட்டு வர்றேன். இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு மட்டும் செய். நான் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பேப்பரை தூக்கி எங்கேயும் போட்டுறாத. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களது. மீனாட்சி, இந்த இடத்த உடனே சுத்தம் செஞ்சிடறதா இருங்க. இங்க பாருமா சந்தியா, இங்க வா. சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு சூர்யாவோட பாட்டியோட திவசம். சமையல் அறை மொத்தத்தையும் நீயே சுத்தம் பண்ணிடு. இன்னொரு விஷயம், எல்லா பாத்திரத்தையும் நல்லா கழுவி வச்சுடு. ஏன் மாமியார் இருக்கும்போது தினமும் 2 வேளையும் சமையல் அறையை கழுவுவாங்க. இன்னைக்காவது நாம அதை செஞ்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா அத்தை, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்.
இப்ப வேண்டாம் சந்தியா. இப்ப உன் கூட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. அப்புறமா பேசிக்கலாம். இந்தா இத கொண்டு போய் சாமி ரூம் கிட்ட வச்சிரு. இவங்கள பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரியணும். அதுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உங்களுக்கு தெரியுமா, நம்ம ஊர்ல நடந்த திருவிழால அந்த குட்டி பசங்க 2 பேரும் காணாம போயிட்டாங்களாம். களி முத்தி போயிருச்சுல்ல, அப்படிதான் நடக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். போன வருஷம் இருந்த விலைவாசியை விட இப்ப விலையெல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. காய்கறி விலை தங்க மாதிரி ஏறிடுச்சு. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இனிமே கூட்டு பொரியல் எல்லாம் எதுவுமே செய்யாம சாம்பாரோடையே சாப்பிட வேண்டியதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாம விரதம் இருங்க. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு 3வது இடத்துல வந்து நம்ம ஊருக்கு நல்ல பெருமையை வாங்கி கொடுத்துருக்கான்னு எழுதியிருக்காங்க. பரவாயில்லையே. அந்த பொண்ணோட பேர் என்ன? பேரையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அந்த பொண்ணோட பேரு ஏதோ சந்தியான்னு போட்டிருக்காங்க. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுதே இல்ல. ஒரு பொண்ணை எதுக்கு இவ்வளவு தூரம் படிக்க வச்சாங்க? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை எங்க இருந்து வருவான்? அட நீங்க பாருங்க, அந்த பொண்ணு நல்லா படிச்சதால தானே இப்ப நம்ம ஊருக்கே நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன நீங்க அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணோட பட்டத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? எந்த பிரயோஜனமும் இல்ல. பொண்ணுங்க எப்பவுமே நிறைய படிக்க கூடாது. அட என்னங்க நீங்க, ஆம்பளை பசங்க எப்படியோ அப்படியே தான் பொம்பளை பிள்ளைங்களும் 2 பேரும் சரிசமம் தானுங்க. இப்பெல்லாம் அப்பா அம்மாவை பாத்துக்கிறது பொண்ணுங்க தாங்க. சமையல் வேலை செய்ய சொன்னா பட்டத்தை எடுத்து காட்டுவாங்க. துணி துவைக்க சொன்னா அதுக்கும் பட்டத்தை காட்டுவாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? பொறுமையா பேசினாதான் என்ன உங்களுக்கு? அது இல்லப்பா, நீயே சொல்லு. இவருக்கு நல்லா சொல்லி நீயே புரிய வை. அண்ணா, பொண்ணுங்க படிக்கணும் படிக்க கூடாதுன்னா எங்க எழுதி வச்சிருக்காங்க? முதல்ல அதை சொல்லுங்க. எல்லாரும் அவங்கவுங்க சந்தோஷத்துக்காக இதை செய்யறாங்க. அதை விட நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு. எங்க இருந்துல சந்தோஷம் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாழ்க்கை எப்பவும் ஜிலேபி மாதிரி ரொம்ப இனிப்பா இருக்கணும்னு. இருங்க இருங்க, எல்லாருக்கும் ஸ்வீட் தரேன். இருங்க. என்னங்க, எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, உங்க மனசுல இருக்கிற கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இப்ப சந்தோஷமா இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்கனாலும் பொம்பளை பிள்ளைங்கனாலும் 2 பேரும் ஒண்ணுதாங்க. என்ன சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, யாருங்க பேசுறது? வணக்கங்க, நான் பிரீத்தி பேசுறேன். நான் சந்தியாவோட ஃப்ரெண்ட். அது நான் சந்தியா கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஞாபகம் வந்துருச்சு. சந்தியா என்கிட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீ கொஞ்ச நேரம் லைன்ல இருமா, நான் உடனே போய் சந்தியாவை கூட்டிட்டு வரேன். சரி. சந்தியா, உன் போட்டோவை பேப்பர்ல போட்டிருக்காங்க. என்ன சந்தியா, நீ இது வரைக்கும் இந்த போட்டோவை பாத்தியா இல்லையா? இங்க பாருமா பிரீத்தி. சொல்லுங்க. சந்தியா கொஞ்சம் வேலையா இருக்காமா, நீ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பண்ணு. சரியாமா?
சார் நாங்க பிரம்ம மண்டபத்தை போகணும். எந்த பக்கம் போகணும்? பிரம்ம மண்டபத்துக்கா? அண்ணா நீங்க ஒண்ணு பண்ணுங்கண்ணா, இங்க இருந்து நேரா 1 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அப்படியே உங்க இடது கை பக்கம் திரும்புங்கண்ணா. அந்த ரோடு பிடிச்சி நேரா போயிட்டுருங்க, அந்த இடம் வந்துடும். சரிங்க. சந்தியாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்லையா?